திமுக வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கான வாக்கு வங்கியை இதுவரைக்கும் அதிமுக வைத்திருந்தது. அதிமுக என்கிற கட்சி பல அணிகளாக உடைந்ததற்கு பின்பு இப்ப சசிகலா தனியா வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு போக்கை அவங்க கையாண்டாங்க. ஓபிஎஸ் மிக கடுமையாக அதிமுகவிலே உரிமை கோரி பல போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேல இது சரியா வராதுன்னு அவர் திமுக பக்கம் போயிட்டாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியா இருந்ததா இந்த களம், அப்படி பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா இதை? ஏன்னா அதிமுகவும் சீமானும் புறம் தள்ளிட்டு தாவேகாவும் திமுகவும் பயணிச்சிருக்கா, அப்படி எடுத்துக்கலாமா இந்த தேர்தல்? புலியின் சாயலிலே தான் பூனை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதோட மினிமம் சைஸா தான் அது இருக்கு பூனை. அது புலி குடும்பத்தினுடைய ஒரு பகுதி தான் அது என்று விலங்கியல் ஆய்வாளர்கள் கூட சொல்லுவாங்க. நீங்க அந்த சாயல்ல இருக்கிறதுனால இந்த புலியை விரட்டி அடித்து விடுமா இந்த பூனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நகைச்சுவைக்குரியது. நம்மளுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலானவர் வாக்களிச்சிருக்காங்க. அதுல சில லட்சங்கள் கூடி இருக்கிறது, ஒரு 25 லட்சம் வரைக்கும் கூடி இருக்கிறது அப்படிங்கிற கணக்கு தான். அதுல அந்த 25 லட்சம் வாக்குகள் மொத்தமுமே விஜயுடையதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமும், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல குறிப்பிடத்தக்க முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமாக ஒரு 15% வரைக்குமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவாரே தவிர மக்கள் பார்வையில, மக்கள் பேச்சுல பேசப்படலையா? நீங்க பெரிய தலைவர்களா இருக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில அது பேசப்படணும் இல்லையா? மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை வானதி சீனிவாசன் தோக்கடிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் எவ்வளவு நாள் கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்திருப்பாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல. விஜய் பார்க்க வரவனுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களா, மோர் கொடுத்துருக்காங்களா, டீ கொடுத்துருக்காங்களா, மோர்ல உட்கார வச்சு பேசிருக்காங்களா? விஜயகாந்த் வீட்டுக்கு யாரு போனாலும், அவர் ஆபீஸுக்கு யாரு போனாலும் சோறு போடுவாங்க. விஜய் போட்டுருக்காரா, இருக்கா சோறு போட்டுருக்காரா? அது சீன் போடுறதுங்க. அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறது உண்மை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. மற்ற சிறிய கட்சிகளா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இதெல்லாம் காலி பண்ணி இருக்கு. தாவே காலி எல்லாம் பண்ண முடியாது, சேதாரம் ஏற்படுத்த முடியும். 8% வச்சிருக்கிற சீமான 5% மாத்தலாம், 20% வச்சிருக்கிற அதிமுகவை 18 ஆக்கலாம். அப்படி ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ஒன்று நடக்கலாம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன். வணக்கம். வணக்கம். தேர்தல் நல்லபடியா முடிஞ்சிருக்கு, உங்க கடமையை செஞ்சிட்டீங்களா? வாக்களித்து விட்டேன். நன்றி. நேற்றைய தேர்தல் கிட்டத்தட்ட இதுவரை காணாத ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்கள்? இந்த வாக்குப்பதிவோட இந்த பெரிய சதவீதம் திமுகவையும் அதிமுகவையும் அச்சுறுத்தி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 91 தேர்தல்ல ராஜீவ்காந்தி மரணித்த போது ஏறத்தாழ 81% வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. இது ஒன்றும் புதிதெல்லாம் கிடையாது. அரசியல் அறியாதவர்களுக்கு வேண்டுமானால் அது புதிதாக தோன்றலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, எஸ்ஐஆர்ல பல பேருக்கு வாக்குரிமை இல்லாமல் செய்து விட்டார்கள், நீக்கி விடுவார்கள். அது பல பேருக்கு விழிப்புணர்வை தந்திருக்கிறது. எப்பவுமே என்ன செய்வான்னா, எனக்கு ரேஷன் அட்டை கொடுக்கணும், நீங்க ரேஷன் கார்டு கொடுக்கணும், ரேஷன்ல வாங்கணுமா வேணாம் வாங்கக்கூடாதாங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிடுவேன். நான் எதை செய்ய வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு உணர்வு எப்பொழுதுமே உண்டு. ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. நீங்க உன்னை பார்க்க கூடாதுன்னா அவன் பார்ப்பான். ஒரு புத்தகம் தடை செய்யப்படுகிறதுனா அந்த புத்தகம் அதிகமா விற்பனை ஆகும். ஒரு படத்துக்கு சர்ச்சைக்குரிய படம் அப்படின்னு நீங்க விஸ்வரூபம் மாதிரி ஒரு படத்தை சர்ச்சைக்குரியதுன்னு நீங்க பிரச்சனைக்குரியதாக பேசப்படுகிற போது அதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்துடும். நீங்க அதை அப்படியே விட்டியன்னு வச்சுங்க, விஸ்வரூபம் 2 ஏன் ஓடல? அது 24 கூட்டமைப்பு இஸ்லாமிய அமைப்பு போராடினா கூட்டம் வந்துடும். எதிர்ப்பு மனநிலை என்பது எப்பொழுதுமே ஒரு உளவியலாக ஒருத்தரை உற்சாகப்படும். தாவேகா தரப்புல திமுக அதிமுக ஒரு பிபி நிலையில இருக்கு, பிபி ஏறி இருக்கு. திமுக தலைவர் நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டேன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அதாவது நான் கடந்த 10 நாட்களாக தலைநகர் சென்னையிலேயே கிடையாது, நான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மக்களை சந்திக்கிறேன், சாமானிய மக்களை சந்திக்கிறேன். ஒரு எலைட்டு மனநிலையில இருந்து அரசியலை பார்க்கல.
சின்ன சின்ன குக்கிராமங்கள், குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களுக்கு நான் பயணிச்சேன். களத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன். பல இடங்களில் தாவேக்கா இல்லை. சிறிய கிராமங்களில், பின்தங்கிய கிராமங்களில், சாதாரண ஊர்கள்ல தாவேக்கா கிடையாது. அப்ப அது ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து அரசியல் கட்சியாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைவதற்கான முயற்சியில தான் இருக்கே தவிர கட்டமைப்பு கிடையாது, களத்தில் பெரிய அளவுல கிடையாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல ஒரு கணிசமான பேரை ஒரு ஒரு சிறு கூட்டத்தை விஜய் ஈர்த்திருக்கிறார் என்பதுல எனக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. அதை கடந்த காலத்திலே நாம் தமிழர் கட்சி சீமான் ஈர்க்கக்கூடிய இடத்துல இருந்தார். இவர் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். திமுக வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கான வாக்கு வங்கியை இதுவரைக்கும் அதிமுக வைத்திருந்தது. அதிமுக என்கிற கட்சி பல அணிகளாக உடைந்ததற்கு பின்பு இப்ப சசிகலா தனியா வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு போக்கை அவங்க கையாண்டாங்க. ஓபிஎஸ் மிக கடுமையாக அதிமுகவிலே உரிமை கோரி பல போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேல இது சரியா வராதுங்கிற அவர் திமுக பக்கம் போயிட்டாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் கடந்த 8 ஆண்டுகளாக எடப்பாடி தலைமை ஏற்க முடியாது, அதை ஏற்கிறதுக்கு நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் கோவப்பட்டாரு. அவர் வேறு வழி இல்லாமல் பாஜக நிர்பந்தத்துல கூட்டணிக்குள்ள போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த கருத்தை ஏற்கல. அதுக்கு எதுக்கு 8 வருஷம் கட்சி நடத்தின அப்படிங்க கேட்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வந்துருச்சு. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பல பேர் கலைஞ்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு தனித்தனி அணிகளாக உடைக்கப்பட்டதற்கு பின்பு செங்கோட்டையன் ஒரு பக்கம் தனியா ஒரு போர்க்குரல் எழுப்பி அவர் தாவேகா பக்கம் போயிட்டார். அப்ப இவர்களுக்கு எல்லா தரப்பு மக்களினுடைய ஆதரவையும் பெறக்கூடிய இடத்துல, குறிப்பா தென் மாவட்டங்களினுடைய செல்வாக்கு, இதெல்லாம் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் வலிமையா இருந்த இடம். சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரியான மதுரை பகுதிகளில், தேனி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாதிரி ஊர்கள்ல எல்லாம் அதிமுகவை தேவர் கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் அதை தங்களுக்கு நெருக்கமாக உணர்ந்தார்கள் இந்த சமூக மக்கள். இன்னைக்கு அது ஒரு எதிர்நிலைப்பாட்டுக்குள்ள அது போயிருச்சு. அது கொங்கு மண்டலத்து கட்சியா அது மாறிடுச்சு. அதனால அதை நெருக்கமாக அவர்களால் உணர முடியல. அந்த கட்சியினுடைய அந்த உடைந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதுல ஒரு சிறு பகுதி இவருக்கு போகுது. இல்ல இப்ப அதிமுக உடைஞ்சு இருக்குன்னு சொல்றீங்க, அது அந்த விஜய் அலையால அது உடைஞ்சிருக்கா அப்படி பாக்கலாமா? அதிமுகவை உடைத்த பெருமை பாஜகவுக்கு தான் சேரும். அதுல யாருக்கு ஆதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கரையை உடைச்சிச்சுன்னா இந்த தண்ணி எங்க வருது அப்படிங்கிற மாதிரி அதற்கான அரசியல் ஆதாயத்தை விஜய் கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் அதுல எடுக்கிறாரு. இது இந்த தேர்தல் விஜய்க்கு வெற்றியாதான பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் ஒரு 2ஆம் கட்ட இடத்துக்காவது வந்திருப்பார் இல்லையா? இல்ல, அதாவது பல இடங்களிலே டிவிக்கு 2வது இடத்திற்கும் அதிமுக 3வது இடத்துக்கும் தள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் ஏற்படுகிறது. வாக்கை சிதறடிக்கிறார்கள். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை சிதறடிக்கிற இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியும் திமுகவை தான். இப்ப திமுகவுக்கு அச்சம் இல்லையா அந்த தேர்தல்? விஜய் வந்தது ரூட்டு கிளியரா இருக்கலங்க. அதிமுகவை ஏற்கனவே உடைந்திருந்த அதிமுக, ஏற்கனவே உடைந்திருக்கிற பாமக, ஏற்கனவே தன்னை எதிர்த்தவர்களா இருக்கிறவர்கள பலவீனமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, தன்னை எதிர்ப்பதிலேயே முழு ஆற்றலை வீணடித்த பாஜக கட்சி, எல்லாருமே திமுகவுக்கு சாதகம் தானே. இது எல்லாமே 2026 தேர்தல் களம் விஜய் கூறியது போல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியா இருந்ததா இந்த களம்? அப்படி பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா இதை? ஏன்னா அதிமுகவும் சீமானும் புறம் தள்ளிட்டு தாவேகாவும் திமுகவும் பயணிச்சிருக்கா, அப்படி எடுத்துக்கலாமா இந்த தேர்தல்? புலியின் சாயலிலே தான் பூனை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதோட மினிமம் சைஸா தான் அது இருக்கு பூனை. அது புலி குடும்பத்தினுடைய ஒரு பகுதி தான் அது என்று விலங்கியல் ஆய்வாளர்கள் கூட சொல்லுவாங்க. நீங்க அந்த சாயல்ல இருக்கிறதுனால இந்த புலியை விரட்டி அடித்து விடுமா இந்த பூனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நகைச்சுவைக்குரியது. பூனையும் புலியும் சமமாயிருச்சுன்னு சொல்றது மாதிரிதான் தாவேகாவும் திமுகவும். திமுக பெரிய கட்டமைப்பு இருக்கிற கட்சி. திமுகவுக்கு கிளைக்கழக செயலாளர் இந்த ஊர்ல இல்லைங்க, இந்த ஊர்ல கட்சி இல்லைங்க, இங்க கொடி ஏத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, இங்க ஒன்றிய செயலாளர் இல்லைங்க, இங்க வேட்பாளர் போட ஆள் இல்லைங்க அப்படிங்கிற நிலைமை திமுகவுக்கு எப்பவுமே இல்லை. எம்ஜிஆர் காலத்துல இல்லை, எமர்ஜென்சி காலத்துல இல்லை, வேட்டையாடப்பட்ட அதிகார வர்க்கத்தால் வேட்டையாடப்பட்ட எமர்ஜென்சி காலத்துல கூட நான் திமுக காரன்னு சொல்றதுக்கு தில்லா சொல்றதுக்கான ஆளுக இருந்தான் எப்பவுமே. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது முழுக்க எதிர்நீச்சல் அரசியல்ல வந்தவங்க. உனக்கு இன்னும் கட்டமைப்பே இல்ல, நீ இன்னும் தண்டவாளமே போடல, நீ ஏன் ரயில் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற, அது உனக்கு தண்டவாளமே இல்ல, ரயில் எப்படி வரும்? தாவேகாவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்களோட அந்த அறிக்கை நீங்க கடந்த காலத்தை பாத்தீங்க, அதாவது ஒரு வாரம் முன்பு பாத்தீங்கன்னா
புதுச்சேரியில் பதிவான 90% வாக்குப்பதிவு போல தமிழ்நாட்டில் நிகழ்ந்தால் ஆட்சி நமதுதான், தாவேகா தான் ஆட்சி ஆளுது. அந்த வரிசையில் 85% கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க. அந்த ஏற்றம் வந்து ஒரு பெரிய அளவுல வந்திருக்கு இல்லையா? இந்த பெருமைக்குரியவர்கள் யாருன்னா எஸ்ஐஆர் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க தான், தேர்தல் ஆணையம் தான். எஸ்ஐஆர் தான் அது காரணம். நீங்க காக்கா உட்கார பணம் பலம் விழுந்துருச்சுன்னு சொல்றது மாதிரி ஏற்கனவே பணம் கணிஞ்சிருச்சு. காக்கா உட்கார்ந்தோன்னு அது டம்முன்னு விழுந்துருச்சு, அவ்வளவுதான். விஜய் வந்து ஒரு காக்கா அந்த விஷயத்துல பழுத்து இருக்கிற பணம் எஸ்ஐஆர் தாங்க காரணம். ஏங்க உங்களுடைய வீட்டுல 4 ஓட்டு இருக்கு 2 ஓட்டு இல்லைங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கோவம் வரும். என்ன எப்படியா நீ வந்து வாக்காளர் பட்டியல் வந்து நீ நீக்குவ அப்படின்னு பல பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வந்து இந்த பட்டியலை வந்து அவர்கள் வந்து சரி செய்வது அப்படிங்கிற பேர்ல, பழுது பார்க்கிறோங்கிற பேர்ல பல பேரை நீக்கிட்டான், சில பேரை சேர்க்கறதுல வந்து குழப்பம் விளைஞ்சிருச்சுங்கிறப்போ எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான். திமுக காரங்க வந்து எஸ்ஐஆர் சம்பந்தமா யாரெல்லாம் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, என்ன நடக்குது, என்ன ஃபார்ம்ல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எஸ்ஐஆர்னால ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஒண்ணு. பல பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது சேர்க்கப்பட்டதுல இருக்கக்கூடிய விழிப்புணர்வு. நான் என்ன கேட்கிறேன், இது எஸ்ஐஆரால தான் நிகழ்ந்தது என்பதற்கான ஆதாரம் என்னன்னா, மேற்கு வங்க இருக்குல்ல, மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அங்க இதே மாதிரி வாக்கு சதவீதம் இருந்திருக்கிறார். இங்க எந்த விஜய் இருக்கிறாரு? இங்க 200 மார்க்குக்கு வந்து பரீட்சை நடத்தும் போது 160 வாங்குறான். 100 மார்க்குக்கு பரீட்சை வந்து எழுதும் போது 80 மார்க் வாங்குறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல. எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டதற்கு பின்பு கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். சரி, எஸ்ஐஆர் நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் எல்லாம் யாராக இருப்பார்கள்? ஏங்க எல்லா தரப்பு மக்களும் தாங்க இருப்பான். அது என்னங்க எல்லாருமே சினிமா பார்க்க போறேன் போற விஜய் ரசிகராங்க, சினிமா தேட்டருக்கு போற அனைவருமே விஜய் ரசிகரா? இளம் வாக்காளர்கள் அத்தனை பேருமே பெரும்பான்மை சிறுபான்மையினர் தானே அந்த வாக்கு நிராகரித்திருக்காங்க. எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டது பாதி, கிட்டத்தட்ட ஒரு 30% சிறுபான்மையினர் தானே நீக்கப்பட்டிருக்காங்க. அதை எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப திமுக ஓட்டெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்குமா? அது வட மாநிலங்கள்ல அது நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல எஸ்ஐஆருக்குள்ள முறைகேடு பெரிய அளவுல நடக்க விடாம கண்காணிப்பின் வழியாக கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாலாம் நீக்கல. இறந்தவர்கள் 2 இடங்களிலே வாக்கு வைத்திருக்கிறவர்களை தான் அவர்களால் அதிகமாக நீக்க முடிச்சு. அதனாலதான் எஸ்ஐஆரினுடைய எதிர்ப்பு என்பது விழிப்புணர்வின் அடிப்படையில கண்காணிக்கப்பட்டதற்கு பின்பு அது மேல அதிகமான குற்றச்சாட்டை திமுக போன்ற கட்சிகள் முன்வைக்காத காரணம் என்னன்னா, கண்காணிப்பு வலயத்துக்குள்ள வந்த பின்னாடி அவங்க முறைகேடு செய்ய முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. அதனால சில பேர் நீக்கப்பட்டதுனால என்ன பண்ணா விழிப்புணர்வு நினைச்சுனா, முன்னாடி என்ன செய்வான்னா கொஞ்சம் பேர் ஓட்டு போட போக மாட்டான். இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, எஸ்ஐஆர் மூலமாக நம்மளுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்ல பெரும்பாலானவர் வாக்களிச்சிருக்காங்க. அதுல சில லட்சங்கள் கூடி இருக்கிறது, ஒரு 25 லட்சம் வரைக்கும் கூடி இருக்கிறது அப்படிங்கிற கணக்கு தான். அதுல அந்த 25 லட்சம் வாக்குகள் மொத்தமுமே விஜயுடையதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமும், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல குறிப்பிடத்தக்க முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதமாக ஒரு 15% வரைக்குமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவாரே தவிர அதிகார மையமாக எல்லாம் அவரால் மாறவே முடியாது. இப்போ சொல்றேன், திமுக ஆட்சி அப்படியே தொடரும். 2வது இடத்துல எடப்பாடி 65 சீட்டு ஜெயிச்சாரு போன சட்டப்பேரவை தேர்தல்னா, இப்போ ஒரு 40 தொகுதிகளுக்கு அப்படி கொஞ்சம் கீழே இறங்குவார். ஆனாலும் அவரது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். தாவேகாவை பொறுத்தவரையில சிதறடிக்கப்பட்ட ஓட்டுகள் மூலமாக பிரசன்டேஜ் பெறுவாங்க. நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க இல்லையா, கடந்த முறை நாங்க 8.22 வாங்கியிருக்கோம். அது மாதிரி ஒரு பிரசன்டேஜ் கணக்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 2 மடங்கு வச்சுக்கோங்களேன். அவங்க 8% இவங்க ஒரு 15-16% வரைக்கும் பெறுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படக்கூடிய இடம் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப, ஒருவேளை யாராவது வெற்றி பெற்றால் செங்கோட்டையன் மாதிரி ரொம்ப நாள் நீண்ட கால பணியாற்றியவர்கள் அரசியல், அவர்கள் போலவோ, ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயக்கூடிய பணம் வச்சிருக்கிறதுனால அவர் மாதிரியான ஒரு சிலரோ, இல்ல விஜயுடைய சினிமா கவர்ச்சி, இப்படி ஒரு 3 பேர் தான் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறாங்க. அவங்க கூட 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவார்கள் என்று உறுதிப்பட சொல்ல முடியாது. 1-2 பேர் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான சாத்தியங்கள் இருக்குமே தவிர எதிர்கட்சி தலைவராகவோ ஆளுங்கட்சியாகவோ அமர்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. பிரசன்டேஜ் பெறுவாங்க. அதை வைத்துக்கொண்டு அடுத்த பேர அரசியலுக்கு பாஜகவுடையோ அல்லது அதிமுகவுடையோ வருகிற காலங்களில் அவர்கள் பேர அரசியலுக்கு தயாராவார்களே தவிர அதை தாண்டி அவர்கள் அதிகார மையமாக மாறிவிடுவார்கள் என்பது அப்பட்டமான பொய். இந்த தமிழ்நாடு தேர்தலில் இன்னைக்கு, அதாவது ஸ்டார் தொகுதியா பார்க்கப்படுது பெரம்பூர் தொகுதி.
கொளத்தூரோ எடப்பாடி நிற்கும் தொகுதியோ பேசப்படல. குறிப்பா விஜய் நிற்கும் தொகுதி ஒரு ஸ்டார் கேண்டரா ஒரு பார்க்கப்படுது. இந்த ஒப்பீடு முதல்ல தவறான. ம். நீங்க நான் சொல்றேன், நான் மாற்று கருத்து உடையவனா இருந்தாலும் கூட சொல்றேன், சேலத்தை ஒரு பெங்களூர் லெவலுக்கு உயர்த்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எங்கு போனீங்கன்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா சேலம் பகுதிகளில் அவர் முதலமைச்சரா இருந்த காலகட்டம் மக்களிடையே பேசப்படுறது பெருமுறை தானே இருக்கு. அவங்க கொங்கு மண்டலத்துக்கு அவர் நிறைய செயல்படுத்தி இருக்கிறாரு, மறுக்க முடியாது யாருமே. அதை செயல்படுத்தி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தியலோடோ அவருடைய தலைமையின் மீதோ நான் விமர்சனம் கொண்டிருக்கலாம். அதுக்காக அவர் கொங்கு மண்டலத்துல அவருடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க கள செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டுக்கு போறீங்க, நீங்க சென்ட்ரல் அமெரிக்கன் எம்பசி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரோட்ல ஒரு ஜெமினி மேம்பாலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யார் பேரை சொல்லும்? 1974 கட்டப்பட்டது. அது குதிரை பந்தயம் நிறுத்தப்பட்டதற்கு அடையாளமாக அது அடிக்கல் நாட்டப்பட்டது. அது கலைஞர் பெயரை தான் சொல்லும். கிண்டியில நீங்க ஒரு மேம்பாலம் இருக்கிறதா அது கலைஞர் பெயரை தான் சொல்லுவாங்க. யாருடைய காலகட்டத்திலே அது உருவாக்கப்பட்டது? நீங்க அது மக்கள் பயனாளிகளா இருக்கிறவன் வாக்கு கேட்கவே தெருவுக்கு வராத விஜய்க்கு வாரி கொடுத்துருவாங்கிறது எவ்வளவு அபத்தமான பொய்யா இருக்க முடியும்? அது எப்படி சாத்தியப்படும்? களத்துக்கே நீங்க போகலங்க. வைகோ எவ்வளவு பெரிய லீடருங்க. நாடாளுமன்றத்துல எதிரிகளை நடுநடுங்க வைத்தவர். ராஜீவ் காந்தி எல்லாம் பதிலளிக்க முடியாம தப்பிச்சு அவரால களத்துல ஒரு விருதுநகர்ல போய் ஒரு மாணிக் தாகூர்ட்ட ஒரு தோற்கலை. அவரே மக்கள் பார்வையில மக்கள் பேச்சுல பேசப்படலையா? சொல்றேன், பெரிய தலைவர்களா இருக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில அது பேசப்படணும் இல்லையா? என்னங்க மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை வானதி சீனிவாசன் தோற்கடிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் எவ்வளவு நாள் கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்திருப்பாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆடியன்ஸ்ல ஒரு ஆளா இருந்த ஆளு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தோற்கடிக்க முடியுதா இல்லையா? ஜனநாயகத்துல அதெல்லாம் சாத்தியங்க. நீங்க விஜய் வெல்லப்பட முடியாதவர் என்பது என்னோட கேள்வி திரு ராஜகமன் அவர்களுக்கு, இந்த தேர்தலில் கொளத்தூரோ அல்லது எடப்பாடியோ பேசும் பொருளாக இருந்ததா? முழுக்க முழுக்க தமிழ்நாடு கொளத்தூர்லயும் வெற்றி கன்ஃபார்ம் எதுக்கு பேசும் பொருளா இருக்கணும்? எனக்கு அது எனக்கு தேவையில்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க திருநெல்வேலியில இருட்டு கடை அல்வா இருக்கு, அதுக்கு விளம்பரம் கிடையாது, போர்டு கிடையாது. ஒரிஜினல் அல்வா கடைன்னு சொல்லி போர்டு வச்சிருக்கேன். அவன் எவனுமே ஒரிஜினல் கிடையாது. விளம்பரம் தேவைப்படாத இடம்னு ஒண்ணு இருக்குங்க. சில இடங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? அது வாசனையே அழைத்துட்டு வரும்ல. செயல்பட்டவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. விஜய்க்கு தாங்க விளம்பரம் தேவை. நீ செயல்படாதவன், நீ சீன் போடுற ஆளு, ஃபேஷன் ஷோ நடத்துற ஆளு, உனக்குத்தான் விளம்பரம். உன்னைய வச்சு டிவி காரன் சேனல்ல லைவ் போட்டு விளம்பரம் போட்டு சம்பாதிக்கிறதுக்காக விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் பிரதமர் ஆயிடுவாரு, ட்ரம்ப் அவரை பார்த்து பயப்படுறாரு, ஈரான் அதிபர் அவரை பார்த்து பயப்படுறாரு, உலகமே விஜய்க்காக காத்து இருக்குன்னு அவன் போய் சொல்லலாம். சேனல் நடத்துறவன் விளம்பரதாரருக்காக வேண்டி அவன் போய் சொல்லலாம். சாமானிய வாக்காளர்களுக்கு விஜய்னால என்னங்க பிரயோஜனம்? இந்த தேர்தலில் ஓட்டு கேட்க கூட வராத ஒருத்தரை எதுக்கு நான் தேர்வு செய்யணும்னு சாமானியன் கேட்பானா இல்லையா? நீங்க ஒரு வயக்காட்டுல ஒரு அம்மா வேலை செய்யுது, அது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுது, அடுத்த முறை 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு அது காத்துக்கிட்டு இருக்கான். அது விஜய்க்கா காத்துக்கிட்டு இருக்கான்? யோசிச்சு பாருங்க. லேப்டாப் 10 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க, அடுத்து 35 லட்சம் பேர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். லேப்டாப் வாங்கினவன் என்ன நினைப்பேன்? அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, அடுத்த தம்பிக்கு வரணும்னு நினைப்பானா? விஜய் வருவார் நினைப்பானா? விஜய் படத்தை லேப்டாப்ல பாக்கலாம். விஜய் லேப்டாப் வாங்கி கொடுக்க மாட்டார்ல. நீங்க கள அரசியல் என்பது பயனாளிகளுடைய வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுல தாக்கத்தை உருவாக்கும். புதுமை பெண் திட்டத்துல இருந்து, நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, காலை உணவு திட்டம். காலையில யார் சோறு விடுவா? விஜய் வீட்டுல போடுவாங்களா? விஜயை பார்க்க வரவனுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களா, மோர் கொடுத்துருக்காங்களா, டீ கொடுத்துருக்காங்களா, மோர்ல உட்கார வச்சு பேசியிருக்காங்களா? விஜயகாந்த் வீட்டுக்கு யாரு போனாலும், அவர் ஆபீஸுக்கு யாரு போனாலும் சோறு போடுவாங்க. விஜய் போட்டிருக்காரா? இருக்கா சோறு போட்டிருக்காரா? அது சீன் போடுறதுங்க. அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறது உண்மை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது அப்படி கிடையவே கிடையாது. அதின் ஒரு சிறு பகுதி. கத்திரிக்கால ஒரு இடத்துல லைட்டா சுத்த கத்திரிக்காய் புழு வச்சிருக்கான். பொம்பளை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டும் அறுத்துட்டு குழம்புல மிச்ச கத்திரிக்காய் போடுவாங்க. இந்த சின்ன பகுதியை அறுத்தறிகிற வேலை இருக்குல்ல, அதுதான் இப்ப ஜனநாயகத்தில் நடந்துட்டு இருக்கு. தாவேகாங்கிறது ஒரு கத்திரிக்கால லைட்டா புழு வச்ச இடம் மாதிரி. அது ஜனநாயகத்துல புழு வச்சிருச்சு, அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். உடனே அந்த புழுதான் கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடாது, கத்திரிக்காவுக்குள்ள ஒரு புழு இருக்கு, அவ்வளவுதான். விஜயோட தாக்கம் திமுகவை அழிக்கலனாலும், திமுகவிடம் நெருங்கலைனாலும் மற்ற கட்சிகளை அது அழித்திருக்குன்னு சொல்லலாமா? அது சீமானா இருக்கட்டும், மற்ற சிறிய கட்சிகளா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இதெல்லாம் காலி பண்ணிருக்கு. தாவே காலி எல்லாம் பண்ண முடியாது, சேதாரம் ஏற்படுத்த முடியும். 8% வச்சிருக்கிற சீமான 5% மாத்தலாம். 20% வச்சிருக்கிற அதிமுகவை 18 ஆக்கலாம். அப்படி ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ஒண்ணு நடக்கலாம். சார்ஜ் போடுவாங்கலாம், நான் நம்பல. நீங்க அப்படிலாம் ஒட்டு மொத்தமா சார்ஜிடுவாங்க வண்டிய. வண்டி கொடை சாஞ்சிரும்,
இந்த வண்டி இனிமே ஓடாது, அதிமுக வண்டி ஓடாது, நாம் தமிழர் வண்டி ஓடாது, அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சீமானு ரோட்ல வந்து நிப்பாரு, எடப்பாடி அறிக்கையாவது விடுவாரு, கட்சிக்காரன் 4 பேர் கத்திக்கிட்டாது இருப்பான். விஜயை பார்க்க முடியுமா முதல்ல நீங்க? சீமான் எனக்கு போடலாம் பரவாயில்ல, தம்பிக்கு போடுங்க, விசில் சின்னத்துல போடுங்கன்றாரு. அதெல்லாம் சீன் போடுறதுக்காக சொல்றதுங்க. திடீர்னு பிரபுன்னு ஒருத்தர் வந்து தாவேகா வேட்பாளரை கட்டி பிடிச்சாரு ஓட்டு போடுற இடத்துல, அதுக்காக பிரபு ஜெயிக்கணும் நான் தோக்கணும்னு அவர் சொன்னாரு, அப்படிலாம் அர்த்தம் இல்ல. அவரு தன்னை பெரிய பண்பாளரு, நம்ம வந்து பெருந்தன்மையாளரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய தலைவர்னு காட்டிக்கிறதுக்காக கட்டி பிடிக்கிறாரு. அதை உண்மையை எடுத்துக்க முடியுமா? நானு தாவேகா பிரபு ஜெயிக்கணும், சீமான் தோக்கணுங்கிறக்காக சீமானே விருப்பப்பட்டாருன்னு சொல்லுவீங்க? அது சும்மா அந்த நிமிஷத்துக்கான ஆக்ஷன் அது. இந்த தேர்தலில் இந்த மாற்றம் வேணும் அப்படின்ற எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் விஜயை தேர்ந்தெடுத்திருப்பாங்களா, அல்லது சீமானையா, அல்லது எடப்பாடி, அப்படி பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? அதாவது அரசியல் மாற்றமா, கொள்கை மாற்றமா, அதிகாரம் மாற்றமா? மாற்றம்னா என்ன மாற்றம்? டெய்லி சட்டம் மாற்றம் அந்த மாதிரி மாற்றமா? என்ன மாற்றங்கிறது அடிப்படை கடந்த காலகட்டத்துல ஏங்க, பெண்களுக்கான ஸ்டாலின் பாதுகாப்பு இல்ல, முதலமைச்சரா- போதை தமிழ்நாடா இருக்கு, இதெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அவங்க அந்த தொண்டர்களோ அந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களோ மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதாவது போறாங்க இல்லையா? போதை அவங்களோட சாய்ஸ் எதுவா இருக்கும்னு கேக்குறேன். போதை ஒழிப்புக்கு எத்தனையோ பேர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டான். அதிமுக எல்லா கட்சியும் விட்டான். பாஜக தேர்தல் அறிக்கை தான் எனக்கு நான் ரொம்ப நேசிச்சு தேர்தல் அறிக்கை. அவன் தான் ஒண்ணு சொன்னான், சூப்பரான ஒரு தேர்தல் அறிக்கையில பாஜக சொன்னா, கடற்புறங்களிலே இருந்து, துறைமுகங்களிலே இருந்து வரக்கூடிய போதைப் பொருளை கண்காணிப்பதற்கு குழு அமைக்கப்படும்னா. அது ஏன் அவன் மட்டும் அதை சொன்னான்னா, அந்த வழியா தான் வந்து இறங்குதுங்கிறதுல கமிஷன் வாங்குற அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். மற்றவனுக்கு தான் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இவன் என்ன பண்றான்னா, ஹோல்சேலை விட்டுட்டாங்க, ரீட்டைல அங்கங்கே பொட்டலம் வச்சிருக்கிறவன், சின்ன சின்ன மாத்திரை வச்சிருக்கவனையா பிடிக்கிறாங்க. இவங்க பிடிச்சி விட்டு சட்டம் ஒழுங்கு வெட்டு போச்சுங்கிறாங்க. அது வந்து அதானி துறைமுகத்துல இருந்து, குஜராத்ல இருந்து அது வருது, தனியார் துறைமுகத்துல இருந்து அது வருது, அங்கேதான் பிடிபடுது, அங்கேதான் பிசினஸே நடக்குது. அது இந்தியா முழுக்க பரவலாக்கப்படுது. அப்ப கடற்புறங்களிலே வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்காணிப்பதற்கு குழு அமைக்கணும்னு சொன்னாங்க வித்தியலா. அப்ப பிரச்சனை எங்க இருக்குங்கிறது, அதனுடைய வேர் எங்க இருக்கு, அதனுடைய விலாசம் எங்க இருக்கு, அதுக்கான தீர்வு எங்க இருக்குன்னு முதல்ல தெரியணும். சும்மா வந்துகிட்டு நான் வந்து போதையை ஒழிச்சிருவேன், அதை ஒழிச்சிருவேன், இதை ஒழிச்சிருவேன், டாஸ்மார்க் ஒழிச்சிருவேன் சொல்லலாம் எல்லாருமே. அப்படி ஒழிப்பது என்பது நடைமுறையில எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நிர்வாக ரீதியாக 1.5 லட்சம் போலீஸ் எங்க இருக்கான்? நம்மகிட்ட மொத்தமே 8 கோடி பேர் இருக்கான். 1.5 லட்சம் பேர் தான் போலீஸ் இருக்கான். நீங்க ஒவ்வொரு தனி மனிதனையும் காவல்துறை வைத்து கண்காணிக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க சாத்தாங்குளத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் திருப்பவனத்துல காவலாளி மரணத்துல நடந்துச்சு. போலீஸ் அதே போலீஸ்னு இருப்பான், அதே தாசில்தார் தானே, அதே கலெக்டர் தானே, அதே காவல் அதிகாரிகள் தானே இருப்பான். அப்ப அடிப்படை மாற்றம் வேணுமே தவிர, ஸ்டாலினை மாத்திட்டு எடப்பாடியை போட்டு, எடப்பாடியை தூக்கிட்டு விஜயை போடு அப்படிங்கிறதுலாம் மாற்றத்திலே வராது. அதெல்லாம் ஏமாற்றத்துல தான் வரும். அரசியல் புரியாதவர்கள் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறான், இந்த சினிமால ஹீரோவை மாத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர் இந்த கேரக்டர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், தளபதி படத்துல வந்து மம்முட்டி ரஜினிக்கு பதிலாக இந்த மாதிரி மாத்திருக்கலாம், கமலஹாசனை மாத்திருக்கலாம்ன்ற மாதிரி பேசுறாங்க. அது வேற. இந்த தேர்தல் ரொம்ப அமைதியாவே நடந்து முடிஞ்சிருக்கு. எப்பவுமே தேர்தல் முடிஞ்ச உடனே சில சலசலப்பு பேச்சு, கிசு கிசுலாம் வரும். இந்த வாட்டி பாஜக கேம் விளையாடிடுச்சு, திமுக கள்ள ஓட்டு போட்டுடுச்சு, இந்த பூத்துல வந்து கேப்சரிங் நடந்தது, இதெல்லாம் எதுவுமே கேட்கல. அடுத்த கட்டமா இந்த பேச்செல்லாம் வருமா? இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி வந்து அடையாள அட்டை இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ சார்ந்த ஆதாரங்கள் இருக்குல்ல, அது கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணா, பாஸ்போர்ட்டே 7-8 பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்களாம் இருந்தாங்க. ஒரே ஆளுக்கு வேற வேற பேர் வச்சிருப்பாங்க. 7 பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. 7 நாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இலங்கைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது ஒரு பேர்ல. இப்ப அது கம்ப்யூட்டர்ல அடிச்சா, பேர் அடிச்சா, ஒருத்தன் போட்டோ காமிச்சா ஸ்கேன் பண்ணி வந்துடும் எல்லாமே. அதனால இப்ப வந்து இது அறிவியல் வளர்ச்சி தான் காரணம். இந்த கள்ள ஓட்டு போடுறது, அதெல்லாம் கேப்சர் பண்றதெல்லாம் நடக்காது காரணம் அறிவியல் வளர்ச்சி தான் காரணமே தவிர தாவேகாவோ திமுகவோ அதிமுகவோ காரணம் கிடையாது. எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சா அடிப்பாங்க, வாய்ப்பு இல்ல. அதனால இப்ப வந்து நீங்க வந்து பூத் ஏஜென்ட் கண்காணிப்பான், இன்னார் மகன் வருதானா, அவர் ஓட்டு போடலாமா அப்படிங்கிறத கண்காணிப்பான். உள்ளூர்காரனுக்கு தெரியும் யார் மகன் அப்படின்னு தெரியும். இப்ப அது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதார் கார்டு வச்சிருக்காங்க, நம்பர் வச்சிருக்காங்க, அது நீ ஐடென்டி கார்டை வந்து அந்த அம்மா காட்டுன்னு சொல்லுது, மூஞ்சி தூத்து பாக்குது, 2 ஒரே ஆள் தானா அப்படின்னு பாக்குது. இதெல்லாம் இப்ப வளர்ச்சியினுடைய ஒரு அடிப்படையில குறைந்து இருக்கிறது அப்படி சொல்லலாமே தவிர, அதுக்கெல்லாம் நீங்க வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்ல முடியும். இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. பர்சன்டேஜ் பெறுவதை தவிர வெற்றி பெறுவாராங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. 1-2 எம்எல்ஏ வந்தாலும் அவர் சட்டப்பேரவைக்கு போக மாட்டாரு.
அதனால மக்களை பொறுத்தவரையில தன்னை நோக்கி கீழ் இறங்கி வரக்கூடிய தலைவர்கள், தன்னை நாடி வரக்கூடிய தலைவர்கள், இப்ப நீங்க மன்னர் ஆட்சியில மன்னரைத்தான் போய் பார்க்கணுமே தவிர, கோரிக்கை வைப்பதற்காக வாசல்ல காத்து கிடக்கணுமே தவிர மன்னர் வாசலுக்கு வரமாட்டாரு. மாறு வேடத்துல வந்தாருன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க, வரமாட்டாரு. விஜய் வந்து ஏறத்தாழ மன்னராட்சியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு மன்னர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. களத்துக்கு கீழே இறங்கி வரவே இல்லை. பூமியில ஒரு பாதங்கள் பட்டது ரொம்ப குறைந்த நேரம் தான். களத்துல அவர் சைக்கிள் ஓட்டிலாம் காட்டினாரு, மற்றபடி சாமானியர்களை சந்திக்கிறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இன்னும் விஜய் வரவே இல்லை. அதனால விஜய் வந்து பெருவெற்றிலாம் பெறமாட்டாரு. ஏதாவது ஓரிரண்டு தொகுதிகளோ குறிப்பிடத்தக்க சதவீதத்தையோ பெறுவார். தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்ப்பு அரசியலை சிதறடித்திருக்கிறாரே தவிர ஆளுங்கட்சிக்கு அவர் எந்த சேதாரத்தையும் உண்டாக்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல திமுகவுக்கு ஆதாயம் தான், அரசியல் ஆதாயம். நீங்க ஒரு ஊடகங்களா பல தேர்தலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் எப்படி பாக்குறீங்க? அதுவும் குறிப்பா இந்த தேர்தலில் இந்த குழந்தைங்களோட ஆதிக்க தாக்கம் வந்து அதிகமா இருந்திருக்கு. யாரை பார்த்தாலும் குழந்தைங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க குடும்பத்திலே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வை? இல்லை, இது ஒரு தவறான விஷயம். குழந்தைகளை போர்க்களத்தில் நிறுத்துவது என்பது எவ்வளவு தவறானதோ அதுபோல ஜனநாயகத்துல அதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கிற மாதிரி ஜனநாயகத்துல விஜய் மாமா வரணும்னு சொல்லி கொடுக்கறது இருக்கு இல்லையா, ரொம்ப தவறான உத்தி. இது வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியல் வந்து அறிவின் முதிர்ச்சியால ஒரு நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு, ஒரு மாநிலம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான தேர்வை குழந்தைகளின் கையிலே கொடுப்பது, குழந்தைகளின் விருப்பத்தின் அடிப்படையில. இப்ப குழந்தை வந்து திடீர்னு ஒண்ணு ஒரு பொருளை கேட்கும், ஒரு பொம்மை வாங்கி கொடுன்னு அப்பாட்ட கேட்கும். அப்பாட்ட வந்து அந்த பொம்மை வாங்குறதுக்கான காசு இருக்கா இல்லையா, நம்ம கேட்கிற நேரத்துல அவர்கிட்ட அந்த தகுதி இருக்கா இல்லையா, வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அது குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு பொருளாதாரம் பத்தி தெரியாது. அது அடம்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்குல மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜய் வந்து இவ்வளவு கீழ்த்தரமான உத்திகளை கையாளுகிறார் என்பது தவறானது. என் மேல நம்பிக்கை இருக்கிற ஓட்டு போடுன்னு சொல்றது வேற, குழந்தைகளை தூண்டி விடுறதுக்குல மிக தவறான அரசியல். அவர் அரசியலுக்கு அன்பிட்டுங்கிறது நான் ஒரு எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். மே 4 அவளுடன் எதிர்பார்த்து இருக்கோம். யார் ஆட்சி ஆள போறா? உங்க நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி.